காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அன்னம்மாள் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது கேட்போம். அவர் தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். அம்மா, தற்போது எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? எவ்வளவு பேர் அங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்கம்மா? குறைந்தபட்சம் இன்னைக்கு இந்த தானிப்பாறையில அமாவாசை திருவிழா அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய பக்தர்கள் சுந்தர மகாலிங்கேஸ்வரர் தனித்து தரிசிக்க போவாங்க மேடம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதுனால நிறைய மக்களை மீட்கும் பணி நம்ம ஃபயர் சர்வீஸ் மூலமா ஃபயர் சர்வீஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபயர் சர்வீஸ் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ மாவட்ட ஆட்சியர், விருதுநகர் ஆட்சியரும் அவரோட மீட்பு பணியை மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த பணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். மொத்தம் எத்தனை பேர்மா உள்ள சிக்கி இருக்காங்க? இப்ப எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? மட்டும் மேலும் தீயணைப்பு துறையினர் அங்க இப்ப வந்துட்டாங்களா? இப்ப மீட்பு பணிகள் துவங்கியாச்சா? இப்ப அம்மா நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. எத்தனை பேர்மா உள்ள மாட்டிட்டு இருக்காங்க? அதாவது எத்தனை பேர் உள்ள சிக்கி இருக்காங்க அந்த வெள்ளத்துக்கு உள்ள? இப்ப எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் அந்த மீட்பு பணிகள் இப்ப துவங்கிட்டாங்களா? அன்னம்மாளிடம் மீண்டும் தொடர்பு கொள்வோம். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நமது செய்தியாளரிடம் இந்த விவரங்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். காளீஸ்வரன், வணக்கம் காளீஸ்வரன். இப்போது எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? இப்போ என்ன நிலைமை? இப்போ தற்போதைய நிலைமை? தற்போது தானிப்பாறையில சங்கிலிப்பாறை என்ற இடத்துல இன்னைக்கு பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்டு இறங்கின வந்துகிட்டு இருக்கும்போது 200க்கும் மேற்பட்ட பக்தர் ஒரு குரூப் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுல திடீரென்று அந்த பக்கம் வெளில அந்த திடீர் வெளில உள்ள பூந்து ஒரு கணக்கடங்கா இழுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தீயணைப்பு மீட்கும் பணியில தீயணைப்பு மும்முரமா ஈடுபட்டு வர்றாங்க மேடம். அதாவது அந்த வெள்ளத்துல எத்தனை பேர் அடுத்துட்டு போனாங்க காளீஸ்வரன்? அதாவது 10க்கும் மேற்பட்டவங்க சொல்றாங்க. இன்னும் கணக்கு வைக்காம 2 பேரை மட்டும் மீட்டு இருக்காங்க. அதுல 2 பேரை மட்டும் மீட்டு இது பண்ணி மிச்சம் 6 பேர் மிச்சம் தேடி மீட்பு பணிகள் காளீஸ்வரன் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுட்டு வந்திருக்கு? யார் யாரெல்லாம் அந்த மீட்பு பணிகள்ல இப்ப ஈடுபட்டிருக்காங்க? அதாவது தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் எல்லாம் வந்தாச்சா? வருவாய்த்துறையினர் அங்க முகாமிட்டு இருக்காங்க. தற்போது தீயணைப்பு துறையினர் அந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஈடுபட்டு நம்ம வெள்ளத்துல சிக்கி அவங்க மீட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நீங்க இணைப்புல இருங்க. அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட ஆட்சியர் அண்ணாமாவிடம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த நீங்க காட்சிகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் தான் அந்த ஏற்பட்டுள்ள அந்த காட்டாற்று வெள்ளம் இந்த உடனடியாக ஏற்பட்ட சம்பவம் நிகழ்ந்த அந்த இடம் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. தொடர்ந்து அண்ணாமாலிடம் பேசுவோம். அம்மா வணக்கம். அதாவது இந்த மீட்பு பணியில யார் யார் இப்போ ஈடுபட்டிருக்காங்க? அம்மா வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, எங்களிடம் பேசலாம். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள பொதுமக்கள், அதாவது மணி என்ற நபர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தகவல் பற்றி கேட்போம். ஐயா வணக்கம். அதாவது இப்போ தற்போதுள்ள நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு? மீட்பு பணிகளுக்கு யார் யார் இப்போ ஈடுபட்டிருக்காங்க ஐயா? நான் இப்போ காலையில நான் 4 மணிக்கு சாமி பார்க்க மேல போனேன். அப்பெல்லாம் மழை லைட்டா தான் தூரிக்கிட்டு இருந்தது. என் ஃபேமிலியோட போனேன் நானு. இப்போ நான் கீழே இறங்கி வந்துட்டேன். தானிப்பாறைகிட்ட இறங்கி வந்துட்டேன். ஹலோ சுமார் எத்தனை மணி அளவுக்கு இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது? ஒரு 3 மணி 2 மணிக்கு தான் என் கண்ணில் தட்டு போட்டுச்சு. அது வரைக்கும் நான் படுத்து தூங்கிட்டேன். நான் ஒரு செட்ல நடக்க முடியாம. ஹலோ, மொத்தம் எத்தனை பேர் அங்க சிக்கி இருக்காங்க ஐயா? கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் இந்த வழித்தடத்துல வழித்தடத்துல போகும்போது ஒரு 500-600 பேர் இருப்பாங்க மேடம். ஐயா, உங்களுடைய உதவிக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா மேடம்? மேல தீயணைப்பு துறையில இப்ப நிறைய பேர் மேல போயிருக்காங்க மேடம். போலீஸ்லாம் மேல போயிருக்காங்க. இந்த இதுல சின்ன பிள்ளைல கூட்டு வரனால என்னால அதிகமா பதில் பேச முடியல. இப்ப தண்ணி கீழே பாம்பு இதெல்லாம் போகுது மேடம், நிறைய போகுது.
ஐயா, எங்களோட இணைப்புக்கு வந்து உங்களுடைய தகவல்களை சொன்னதுக்கு வந்து மிக்க நன்றி. எமது செய்தியாளர் காளீஸ்வரிடம் தொடர்ந்து பேசலாம். காளீஸ்வரன், தற்போதைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? அதாவது மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்திருக்காங்களா? எந்த அளவுக்கு மீட்பு பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு காளீஸ்வரன்? மாவட்ட ஆட்சியரை நம்ம தொடர்பு கொண்டு மீறிச்ச போது அவர் வந்து தொடர்பு பிடிக்க முடியல மேடம். பிடிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையினர் வந்து வருவாய்த்துறை தீரமிடத்துறை வந்து இந்த பணியில வந்து முழுசா ஈடுபட்டு இருக்காங்க. இதை இன்னும் வந்து நிறைய பேர் சிக்கி இருக்கலாம். ஏன்னா வந்து உடனடியா சடவுனா வந்து வந்து எவ்வளவு பேர் உள்ள மாட்டிருக்காங்கன்றது தெரிய வரல. ஆனா சிக்கி தவிச்சவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து தீனத்துறை மீட்டு வர்றாங்க. வந்து மீட்டு வர்றாங்க. இப்போ வந்து தீனத்துறை வருவாய்த்துறையினரும். காளீஸ்வரன், அதாவது மக்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கு? நீங்க அந்த பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் நீங்க எதுவும் பேச முடிந்ததா? நான் தற்போது அந்த மணின்ற நபர்கிட்ட நான் தொடர்பு கொண்ட போது வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்னால வந்திருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க நல்லா சிக்கிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி வந்து எங்களை வந்து இந்த காப்பாற்ற இன்னும் சரியான தகவல் கிடைக்கல, வெள்ளம் போயிட்டே இருக்கு, நாங்க இருக்க பகுதியில் வந்து திடீர்னு வந்தோம்னா வெள்ளம் போயிட்டு இருக்கு, இன்னும் வெள்ளம் போயிட்டே இருக்கு அப்படின்னே வந்து சொல்றாரு மேடம். இப்போதைக்கு வந்து தகவல் தான் நமக்கு கிடைச்சது இப்போதைக்கு வந்து. காளீஸ்வரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காளீஸ்வரன்.